வணக்க நேயர்களே, நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழருடைய வாழ்வியல். அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழன் இந்த தானியங்களை எப்படி அளந்திருப்பான், எந்த அடிப்படையில் ஒரு படி அல்லது ஒரு மரக்கா அப்படின்லாம் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, ஒரு பொருள். அதில் வச்சு தான் அதெல்லாம் அவங்க அளந்திருப்பாங்க. அது எப்படி ஒரு படிங்கிறது எந்த அடிப்படையில் ஒரு படிக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒரு அளவீடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணிருக்கோம். அதை பற்றின ஒரு அளவீடு பற்றி தான் இந்த தமிழருடைய வாழ்வியலில் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இதில் இந்த தானிய வகையை எப்படி அளந்திருக்கான் அப்படின்னா, இப்போது நாம் ஒரு ஒரு மூட்டை நெல் அப்படின்னு வச்சுப்போன்னு வச்சுங்களேன். அதில் இன்றைக்கி நம்ம படி நடக்கிறோம் இல்லையா, அந்த படிக்கு எத்தனை நெல் சேர்ந்தது ஒரு படி அப்படின்னு ஒரு கணக்கீடு வச்சுருந்துருக்கான். இப்போ நான் ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இதை தெளிவாக கேளுங்க, அது உங்களுக்கு புரியும். 360 நெல்லுங்க. இந்த விளைஞ்ச இந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள். இப்போ கதிர் விளைஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், அதா தெரியுதுங்களா? இந்த மாதிரி 360 நெல் ஒரு செவிடி அப்படின்னு சொல்லி அளவிட்டுருக்காங்க. இந்த கணக்கை நான் வரிசையாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன், பொறுமையாக கேளுங்க. 360 ஒரு செவிடி, 4 செவிடி ஒரு ஆழாக்கு, 2 ஆழாக்கு ஒரு உலக்கு, 2 உலக்கு ஒரு உரி, 2 உரி ஒரு படி, 2 உரி ஒரு படி, 8 படி ஒரு மரக்கால் அல்லது ஒரு குறுணி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 படி ஒரு மரக்கால் அல்லது ஒரு குறுணி, 2 மரக்கால் ஒரு பதக்கு, 2 பதக்கு ஒரு தூணி, 5 மரக்கால் ஒரு பறை, 24 மரக்கால் ஒரு மூட்டை. இந்த வரிசைப்படி தாங்க நெல்லை மூட்டையாக கொண்டு வரத்துக்கும் ஒரு படியாக கொண்டு வரத்துக்கும் அவங்க கணக்கிட்டுருக்காங்க. இந்த அளவீடுகளை நாம் இன்றைக்குமே, நான் இப்போ சொன்னபடி நீங்கள் அளந்து பார்த்தீங்க, யாராவது நெல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த அளவீடுபடி 360 நெல்லை சேர்த்து பாருங்கள், ஒரு செவிடின்னு வரும். அந்த அடிப்படையில் நான் சொன்னதை வரிசைப்படுத்தி பாருங்கள், இன்றைக்குமே அது சரியாக தான் இருக்கும். அப்போது இந்த தமிழன் பார்த்திங்கன்னா வாழ்வியலில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்தோம், அந்த பாத்திரத்தை இதுதான் ஒரு படி, இதுதான் ஒரு மரக்கா அப்படின்லாம் சொல்லாமல் அதுக்குன்னு ஒரு கணக்கீடு. இத்தனை 360னா முதல் தொடக்கம் 360. இந்த அடிப்படையில் தாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு நெல் அல்லது தானியங்களை அளவிட பொருட்களை உருவாக்கினாங்க, பயன்படுத்தினாங்க. இப்போ நான் சொன்ன அளவீடுபடி நெல் விளைஞ்சி அடித்து களத்தில் கிடக்கும் பொழுது உங்களுக்கு நான் அளந்து எப்படி அப்படிங்கிறத இன்னொரு பதிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.